இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு இது பார்த்தீங்கன்னா பணம் முறையாக இருக்கீங்களே பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்களே பணம் தானா இங்கேருந்து வந்துடும். நம்மளை முறைச்சி சோச்சி போனவன் லோல் அலைஞ்சி கடிச்சிட்டீங்களே வயிற்று பொழுப்புக்கா ஜீரத்துக்கு அலைஞ்சி நியாயமாக அலைஞ்சிங்க ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மாறி போய் அதே முதல்ல எதிர்பார்த்து கம்பெனிலேருந்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை ஜாயின் பண்ண சொல்லி லெட்டர் வரும். இந்த உறவுக்காரங்க சொத்துக்கு சண்டை போட்டு அப்படி ஏமாற்றிட்டு போன சொன்னாங்களே வேறு வழியிலன்னு சொல்லி சொட்டையே உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். பிரச்சனை சால்வ் ஆகி நீ ஏற்ற மாதிரி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வீடே அமைப்பு உங்களோட கையோடு வந்து சேரும். இத்தனை விஷயங்களையும் இப்படி நீங்கள் மொட்டையாக சொல்கிற மாதிரி சொல்கிற எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அதெல்லாம் விவரமாக என்னுடைய ஒவ்வொரு ராசிக்குள்ளே சொல்லியிருப்பேன். அன்பார்ந்த கடவுளொருட்டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷம், அதாவது கிரகநிலை எப்படி இருக்கும் பார்க்கணும். நமக்கு சாதகமாக தான் இருக்குது. மார்ச் 15 ஏப்ரல் 13 வரை உள்ள காலம் தான் பங்குனி மாதம். இந்த மீனத்தில் பங்குனினால் சூரியன் இருப்பார், சனீஸ்வரர் பண்பார், கூடையே சுக்கராச்சாரியர் இருப்பார் மூணத்தில். அந்த மிதுனத்தில் குரு இருப்பார், வக்கரம் முறிவும் மாதம் பங்குனி 3ஆம் தேதி முடிஞ்சிடும். அந்த கும்பத்தில் பார்த்தோன்னா செவ்வாய் சனி ராகு இருப்பாங்க. அதே சிம்மத்தில் கேது இருப்பார், கேது நேர மிதுன குருவை பார்த்துட்டு இருப்பார். இதெல்லாம் மொத்தம் பிளாக் ஆகிருக்கும் எல்லாமே. செவ்வாய் புதன் சேர்ந்து ஒன்றா இருக்காங்களே கேட்காதீங்க, ராகு கூட இருக்கும். அதனால் இந்த ஒரு அமைப்பு ஏன் வச்சுருக்கேன்னா கட்டுப்பாடு இல்லாத வரமுறை இல்லாத போயிடுச்சு சமுதாயத்தில் உலகம் எங்குமே. அதனால் இது மையமாக கொண்டு இந்த பூமியை கொண்டு தான் இந்த அஸ்ட்ராலஜி பண்ணிருக்கு. இந்த பகவான் இங்கே இருக்கிறதுனால எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் ஒன்றும் வராது, இப்படியே ஓட்டின்னு இருக்கும். சினிமாவில் வரக்கூடிய ட்ராமா கீழ் மாதிரி போயின்னு இருக்கும். அவ்வளோதான். நமக்கு ஒரு 3 வேளை திங்கலாம், நல்லா தூங்கலாம், உழைக்கலாம், நமக்கு சௌரியமான வேலை கிடைக்கும். இப்படி தான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் எப்படா போகிறேன் பார்த்துட்டு இருக்காரு மேலே விட்டு. அந்த செவ்வாய் பின்னாடி போவார். அதுக்கு பிறகு புதன் ஒரு 5 நாள் இல்லை 5 நாள் தான் கேப்பு, 5 days கேப் விட்டு புதனும் போயிடுவார். அதுக்கு முன்னாடி சுக்கராச்சாரியர் அங்கேருந்து செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து நேராக மேஷத்துக்கு போயிடுவார். இதுதான் ட்ராமா. அதிகமாக இடைவெளி இல்லாத குயிக் மூமெண்ட்டு. அது இருக்கும்போது இந்த புதனும் இந்த மீன புதனும் மிதுன குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. இந்த சனீஸ்வரர் போய் அது குருவனுடைய பார்வை கிடைக்காது. நம்ம இதில் தான் இருக்காரு. இந்த புதனும் குருவும் ராசி பரிந்து பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கிடைக்கும். சூரியன் சனி, சூரியன் புதன், சூரியன் சுக்கரன் இப்படிலாம் வந்திருக்கு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னாடி சூரியன் செவ்வாய் மீனத்தில் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி யோகங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு கொடுக்குறாரு, அவ்வளோதான். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பங்குனி மாதம் மார்ச் பின்பகுதி ஏப்ரல் முதல் பகுதி உள்ள காலம். நம்மளுடைய உழைப்பெல்லாம் பலன் தரணுமா வேண்டாமா? இப்படியே போராட்டிகிட்டே இருந்தது ஒரு ரிசல்ட்டு ஓரியன்ட் நல்லா வரணும் இல்லை, ஒரு கால அளவுன்னு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த பங்குனி மாதம்தான் அந்த கால அளவு. கொடுக்க போகிற ரிசல்ட்டு போன மாதமே கொடுத்துருக்கணும், கொடுத்துட்டுருக்கு. இந்த மாதம் நன்னாவே திருப்தியாக கொடுக்கணும். அதில் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கண்ணினுடைய சப்தமத்தில் எல்லாம் சூரியன் சனீஸ்வரர் முக்கியம். ஏன்னா பிஸ்னஸ் மேனுக்கு ஏற்ற மாதிரி தொழில்கள் வளர்ச்சி, விளைபொருள்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு தேவை, கிரியேட்டிவ் தேவை. இதெல்லாம் ஃபாரின் வெளிநாட்டு அன்னி செலாவணி வரக்கூடிய அளவுக்கு எல்லாத்துலேயும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்ம நாடு உயரம் இருக்கணும்னா மற்ற நாடெல்லாம் தரமட்டமானோம். எப்படி இருக்கு பாரு, இதை கெட்ட புத்தியில் எனக்கு. மற்ற நாடுலாம் பணம் மூட்டை மூட்டையாக இருக்கும், பந்தா வாழ்க்கை. ஆனால் தூங்குறதுலேருந்து
என்ன தேவைகளுக்கு அப்படியே அலங்காரம் பண்ணிக்கிறதுலேருந்து ட்ரெஸ்ஸு போட்டதுலேருந்து இங்கே இருந்தால் நொட்டணும், பூமியிலேருந்து இங்கேருந்தான் வந்தாலும் அங்கே உட்காந்து கையால் அப்படி குப்பையாக ரூபா தூக்கி கொடுத்துருவாங்க. நம்ம வாழ்ந்துடும். அப்போ அப்படி அடிமையாக்கிட்டாங்க, கொத்தடிமை. நம்ம சர்வீஸ் உழைப்பெல்லாம் எவ்வளோக்கோ போகும். நம்ம ரூபா நோட்டு குப்பை அப்படியே வச்சுருந்து உட்காந்து நான் இங்கே சாகணும். 4 பேர் சம்பாதிச்சா 400 பேர் இங்கே பிச்சை எடுக்கணும். யாருமே வியாபாரம் பண்ண முடியாது, முதலும் போட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அரசாங்க சட்டத்திட்டங்களும் தப்பு ஏடாகூடாவாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏகப்பட்ட டேக்ஸ் பிடிக்கணுமா, எப்படி பணம் வந்ததுன்னு கேட்பான், கொள்வான். இப்படிலாம் தேவையில்லாத விவகாரத்தில் மாட்டின்னு முடிக்கிறீங்க. சட்டங்கள் அமைப்பு அந்த பிரிட்டிஷ் சட்டத்தை மாற்றவே இல்லை. காலையில் பூ சுற்றிட்டு வந்தாங்க. அதனால தான் நம்ம ஊரில் கரப்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பிளாக் மணி, பிளாக் மணி ஜாஸ்தியாக இருக்குது. அது அரசாங்கம் உயரணும். எல்லாமே பேங்க் நெட்ஒர்க்கில் வச்சுக்கலாம், பேங்கில் வச்சுக்கலாம், எல்லாம் ஒயிட் மணியாக இருக்கட்டும். உங்கள் டேக்ஸ் பற்றி தான் போவோம், எவ்வளோ வேணும். அப்போ எப்படி வந்து கேட்க மாட்டோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுங்கள். எப்படி சம்பாதிச்சுன்னு கேட்கக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி சம்பாதிச்சேன், அவ்வளோதான். அப்போ இந்த காலத்தில் ட்ரில்லியன் ஆகிறது. இங்கே லட்சமாகறதுக்கே திண்டாட வேண்டியிருக்கு. பொய் கணக்கு, லட்சத்துக்கே பொய் கணக்கு வேண்டியது. ஏதோ ஒரு குழுக்கில் பிஸ்னஸில் ரொட்டேஷன் பண்ணி சம்பாதிச்சேன்னா அது எப்படிலாம் பணம் வந்து கணக்கிட்டு இருந்தானா இதெல்லாம் எந்த நாட்டிலையும் சட்டத்தில் கிடையாது. நம்ம நாட்டில் மொத்தம் இந்த பிரிட்டிஷ்காரன் பண்ண வேலையை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நாட்டில் இந்த மாதிரி கிடையாது. எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், எவ்வளோ வேணால் பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கு உண்டான டேக்ஸ் எவ்வளவோ அவ்வளோதான். பேங்கில் எல்லாம் ஒயிட் மணி தான், நோ பிளாக் மணி. பிளாக் பண்ணி கிடையாது, நோ பிளாக் மணி. அந்த இந்த சட்டங்கள் கொண்டு வரணும். அதனால் ஏழையாக இருக்கிறவன் பணக்காரன், அவனுக்கு தான் பணக்காராவான் அப்படி சொல்கிற அர்த்தம் இல்லாது. அவனுக்கு உண்டான ரிவார்டு நிறைய வரும். அது கூட தான் செய்வான். வியாபாரம் துடிஞ்சு வியாபாரம் பண்ணலாம், பெரிய அளவு பண்ணலாம். ஒன் டைம் சிங்கிள் டேக்ஸாக இருக்கணும், மல்டிபிள் டேக்ஸ் போட்டு டாப் டு பாட். ஒரு 100 ரூபா ப்ராடக்ட்டு 10 மேலேருந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் வரும்போது, கீழ் லெவலில் வரும்போது, கன்சியூமர் வரும்போது எத்தனை பேர் டேக்ஸ், அதே பொருளுக்கு எத்தனை பேர் டேக்ஸ் பாரு. அரசாங்கத்துக்கு போட்ட அவன் போட்டு வியாபாரம் முதலே போட்டது வரல, இவனுக்கு முதலும் சேர்ந்து எல்லாம் சேர்த்து மொத்தமாக எல்லாத்துக்கும் வரும். எவ்வளோ வர்றது. அப்படி இருந்தும் போடலை அரசாங்கத்துக்கு, மாநில அரசாங்கத்துக்கு சொல்கிறேன். இப்படி ஒரு நிலைமை நம்ம நாடு. சட்டமே அபத்தம். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். வியாபாரி ஒரு நாளைக்கும் மல்டி பில்லியன் ட்ரில்லியன் ஆறுது கஷ்டம். இதெல்லாம் மாற்றினா தான் முடியும். பொய் கணக்கு, அது கணக்கு வாழ விடாது பண்ணுற ஒரு கணக்கு இது. ஏன் நம்ம நாட்டில் பில்லியன் ட்ரில்லியன் ஆகக்கூடாது தானே? பொய்க்கு சம்பாதிக்கிறான். எந்த முறை சம்பாதிச்சு எப்படி போனான்னா எல்லாருமே வேறு மாதிரி சம்பாதிச்சு எப்படி நினைப்பீங்க? அப்போ உங்கள்கிட்ட பணம்லாம் அப்படி சம்பாதிச்சிங்களா? இப்படிலாம் வருதில்லை கொஸ்டின். விவகாரம் பணம் எப்படி தான் வரும். எல்லோரும் நாட்டு மக்கள் ஃபுல்லாக ஒன்று தான். பாரத மக்கள் ஃபுல்லாக எல்லாம் ஒன்று. இங்கே வேணால் சம்பாதிக்கலாம், எந்த இடமும் அவங்க சொந்தம், ஒரே நாடு. அந்த உணர்வு வரணும். நம்ம மக்கள் தான் சம்பாதிக்கட்டும், பில்லியன் ட்ரில்லியன் ஆகட்டும். அது எப்படி வந்து போட்டு கிடி எடுத்து நாசம் பண்ணி இப்படி சம்பாதிக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ஏகப்பட்ட டேக்ஸ் போட்டு பிடிங்க எல்லாத்துலேயும். அப்புறம் எப்படி வியாபாரம் பண்ணி 4 காசு வரணும் பார்ப்பானா? அவஸ்தைகளை சந்தித்து நாசம் பண்ணி பொய் கணக்கு எழுதி பார்ப்பானா? இதை மோடிக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதை வழி பண்ணுங்க மேலே. மேலும் நாடில் ஃபுல்லாக ஒரே கட்சி நாட்டை ஆளணும். எத்தனை கட்சி இருந்தாலும் ஃபுல் நாடு ஒரே கட்சி தான். பெயரளவு தான் கட்சி ஒரே நாடு ஆள்ற மாதிரி கணக்கு. அதெல்லாம் சட்டங்கள்லாம் சரிப்படுத்தணும். அதெல்லாம் பெரியவங்க பார்த்து பண்ணணும். இதுக்குன்னு இருக்கிறவங்கெல்லாம் இனிமையாவது நாடு ஒற்றுமையாக வரணும்னா, ஒரே நாடாக இருக்கணும்னா இந்த மாதிரிலாம் சீர்திருத்தம் பண்ணிதான். இல்லைன்னா தமிழ்நாடு எங்களுக்கு, ஆந்திரா எங்களுக்கு, கர்நாடகா எங்களுக்கு சொன்னா பின்னாடி பிரச்சனைகள் உண்டாகும். அது வராதபடி பண்ணுறது உங்கள் சாமர்த்தியம். ஏன்னா இப்போ நல்ல டைம். இப்போது செழிப்பு நாடு ஆனால் தமிழ்நாடுக்கு செழிப்பாகாது. ஓல் இந்தியா, பாரதம் முழுவதும் இப்போ பார்டர்லாம் நல்லபடியாக செக்யூரிட்டி மக்கா கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எவ்வளோ சந்தோஷமான விஷயம். நம்ம நாட்டு மக்கள் யார், வெளியில் குடிபெயர்ந்தவங்க யார் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் பாரம் சரியானால் தில்லுமுள்ளு வராது. இங்கே இருக்கிற ஈஸியாக அமைக்கிடலாம், ஒரே அமைக்கு.
பக்காவாக பண்ணுறோம். இந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு மக்கள் ஒத்துழைப்பு, மாநில தலைவர்கள்லாம் ஒத்துழைக்கணும். அதுக்கு ஒரே நாடு ஒரே கட்சியாக வரக்கூடிய எதிர்கட்சி இத்தனை கொண்டுக்கலாம், அந்த நாடு ஃபுல்லாக அது ஒரே கட்சி, அந்த கட்சி அங்கீகரிக்கணும். கிடையாது, அது இல்லையே. பாப்புலாரிட்டி ஆர் ஃபெய்த்து அந்த நாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது தவிர மற்ற ஸ்டேட்டுக்கு வரவே இல்லையே, வரவே வராது. அது வரும்படி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் காங்கிரஸ் பேரில் வேறு ஒன்று புதுசாக வரும், ஜனதா கட்சி இதோ ஒன்று வரட்டும். நாடு ஃபுல்லாக ஒரே அப்ரிஷியேட் பண்ணுறாமல் வரணும். அப்போ இருந்தால் தான் நாடு நிமிர்ந்து நிற்க முடியும். உலக அளவில் நம்பர் 1 இப்போதைக்கு நம்பர் 1 இருக்குது. எப்போதும் ஒன்றா இருக்கிற அளவுக்கு கொண்டு வரணும்னா இது பண்ணணும். அதுக்கு உண்டானது இந்த கன்னி ராசி மக்கள் மட்டும்தான் முடியும். கன்னி புதனம் தெரியும், கன்னி மெயின். நம்ம தலைவர் புதன் பகவான் அங்கே தான் ஒரேமிடம் வாழுமிடம். ஆழ்வார் சொல்கிற மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி உபயராசியில் உட்கார்ந்த மாதிரி சனீஸ்வரனை தனக்கு டைரெக்டாக வச்சுருப்பார், பூர்வ புண்ணியாதிபதி. அப்புறம் முதலீடு ஸ்தானாதிபதி, இதை பாருங்கள், 2 அவர் தான். அதே மாதிரி சப்தமாதி ஷேரிங்க, நிர்வாகம் பண்ணுறவங்களும் இல்லை. என்ன தான் வியாபாரத்தை போட்டி போட்டு சம்பாதிச்சாலும் நிர்வாகத்தில் நிர்வாகிகள் ஒழுங்காக இல்லைன்னா அவ்வளோ பாழ். அதான் குரு வச்சுருக்காரு. அது கணக்கு 35 பைசா, 36 பைசா, 28 பைசா புள்ளிகளை கொண்டு பக்காவாக வச்சு வர அந்த கணக்கு சம்மந்தப்பட்ட குரு மட்டும்தான். டிசிப்ளின்டு பிஸ்னஸுடைய டிசிப்ளின்டு பிஸ்னஸ், அன்டிசிப்ளின் இருக்குது தெரியுமில்ல. அன்டிசிப்ளின்னா எப்போ பார்த்தாலும் கொள்ளை அடிக்கிறது, நாசம் பண்ணி பாழாக்கிறது. டிசிப்ளின்னா ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு அதை பயன்படுத்தி அந்த நேரத்தை சம்பாதிக்கிறது. ஆனால் குவாலிட்டி, வெள்ளைக்காரங்க ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திப்பான், குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவான். தப்பாக இருக்கோ இல்லையோ ஏதோ ஒன்று அதை அட்ராக்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுவான். இதே குவாலிட்டி என்ன அப்படின்னு துருண்டு போகிற இல்லையா, அதை அட்ராக்ட் பண்ணி பந்தாவை பண்ணி அதே நல்ல பொருளை 100 மடங்கு 10 மடங்கு இல்லை 100 மடங்கு விற்பான் அவன். நாடு வராது நம்ம நாளுக்கு. இந்த மாதிரிலாம் பாரு, காசு கொடுத்தாலும் ஒர்த்து அப்படின்னு இந்த முட்டாள்கள் பேசிகிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அதிக முதல் போட்டு அந்த அளவுக்கு பண்ணது தெரியல. இன்னசென்ட்டு வியாபாரிகள் இன்னசென்ட்டாக இருக்கக்கூடாது. அறிவு வீத்தர் இதெல்லாம் நம்ம மக்கள் எப்போ ட்ரைனிங் பண்ணுவோன்னு தெரில. மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கணும் போடுங்கலாம். சரி, எதாக இருந்தாலுமே சப்தமாதி குரு சுகமாக ஜீவன கர்மஸ்தானத்தில் உட்கார வச்சாச்சு. அதான் நம்ம வேணும். அது வக்கரம் முடிஞ்சு போயிடுச்சு இந்த மாதம். அதுக்கு நேரம் சப்தமத்தில் உட்கார்ந்துட்டு டீம் ஒர்க்காக பண்ணுறதுக்கு சூரியனை வச்சுட்டார். உட்கார்ந்து சூரியனோட முதலே சனீஸ்வரனையும் சுக்கரனையும் உட்காந்துருவார். போன மாதத்தில் வந்துடுவாங்க, மாசி மாதத்தில் வந்துடுவார். சுக்கரனும் சனியும் பெயினாச்சா. சுக்கரன் யார்? பாக்யாதிபதி, தனாதிபதி வச்சுட்டாரா. அப்புறம் சனீஸ்வரன் யார்? பூர்வ புண்ணியாதிபதி. கிளிக்காச்சா. முதலீடு ஸ்தானாதிபதி வச்சுட்டாரா. கொட்டுது கேட்கவே வேணாம். அந்த குருவை முக்கியமான அங்கே உட்காந்து உட்கார வச்சிட்டாரா 10ஆம் வீடில். அது தொடர்பு புதனும் குருவும் ராசி பண்ணுற வச்சுட்டாரா. அந்த குரு நன்னாக்கிட்டாரா. எவ்வளோ வருது பார்த்தீங்களா. வக்கரை முடிஞ்சு பக்காவாயிடுறாரு. அது அந்த அர்த்தத்தோட குரு உட்கார்ந்து புதனை காட்டினா அதிகம் பலம் ஜாஸ்தி. புதனை காட்டினா குரு அங்கே பலம் ஜாஸ்தியாக இல்லையா. அதான் வேணும். இது கடத்தனை வச்சுருக்கு. நான் நல்ல மேலே வரணும். உன் கையால் மேலே வரணும். நிறைய வந்தால் தான் பார்ட்னர் ஷேர் பண்ணிக்க முடியும். ஒன்றுமே ஷேர் பண்ண முடியாது. இவருக்கு போய் தான் பார்ட்னருக்கு ஷேர் பண்ண முடியும் இல்லையா. இவருக்கே ஒரு பார்ட்னர் இப்படி ஷேர் பண்ணிக்க முடியும். அதுதான் பிஸ்னஸ் மேன். அந்த ஒரு பெரிய விஷயங்களில் இந்த புதன் எக்கச்சக்காக பண்ணியிருக்காரு பாருங்கள். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நாட்டிலே ரொம்ப அபூர்வமாக சில நிறுவனங்கள் தான் பண்ணிட்டு, அதுக்கு கொலாபரேட் கம்பெனி பப்ளிக் செக்டாரில் இந்த அரசாங்கம் பண்ணி வேஸ்ட்டாக இருந்தது. எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கவர்மெண்ட் செக்டார் பெரிய செக்டார் அதெல்லாம் அவங்க ஒன்றா பண்ண முடியும். அது லாஸில் ஓடிடுறது எல்லாமே. இப்போ எல்லாமே ஐசி இந்த இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரியில் இருக்குல்ல, அந்த பெரியவங்க அல்ல ஏதோ போயிட்டு இருந்தது. இப்போ பாரு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொட்டுறது. நம்ம நாட்டு கம்பெனியில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறைய ஏர்ன் பண்ணுறது பாருங்கள். இப்படி
எப்படி புகத்திரம் வரும் வந்து இல்லை, அதெல்லாம் ஒரு ட்ரெண்ட், ஒரு டைமில் விட்டது. பிரமாதமான ஒரு அமைப்பில் இருக்குது. பப்ளிசிட்டார் சொல்லி அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலுமே மல்டிப்புளாக இன்கம் பண்ணும், ஏர்ன் பண்ணும், ஆப்பர்ச்சுனிட்டி, ஜீவனத்துக்கு நிறைய டிமாண்ட். வெளிநாட்டிலேருந்து வேலை செய்ய தயாராக வருவாங்க, அந்த அளவு ஆளுங்க வராங்க. நம்ம நாட்டுக்கு யோசிக்கிறாங்க, இன்க்ரிமெண்ட் கொடுப்பானா, போஸ்ட் கொடுப்பானா, ப்ரொமோஷன் கொடுப்பானா, அந்த சிஸ்டத்தை மாதிரி தூக்கி போடுற மாதிரி மைண்டு இருக்கிற வரைக்கும் வேலை செய்ய, அப்புறம் மாற்றிக்கோங்கண்ணா எதிர்பார்க்குற மாதிரி. அதுக்கு அந்த மாதிரி அமைப்பில் வந்தால் தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு உட்கார்ந்தான்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். இதுதான். அதனால் இந்த மைண்டு கிளியர் ஆகிடும். இப்போ எல்லாருக்கும் இந்த குழப்பங்கள்லாம் போயிடும். ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பயன்படுத்திப்பாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும். பிஸ்னஸில் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. நம்ம நாள் டைம் எலிமெண்ட் ஒர்க்கர்ஸ் அடிமை தொழில் சம்பந்தம் எல்லாமே காத்தால போச்சுன்னா வெள்ளைக்காரம் பண்ண வேலை. அது காத்தால பண்ண ராத்திரி வரைக்கும் வெஞ்ச கைட்ட வேலை வாங்கி ராத்திரி ரோடு கொடுத்து குடும்பம் நடத்துவான். குடும்பமா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? வேலை ஏதோ இருக்கிற நேரத்தில் பண்ணுவான், கொடுத்துரும். அதுக்காக தன் வாழ்க்கையை அடமான வச்சிடறான். அதான் அடிமை தொழில்னு பேர் அந்த காலத்தில். அப்போ இருக்கிற அடிமை தொழில்லாம் அப்படி வேறு. ஒருத்தட்ட வேலை செய்யணும்னா அந்த வேலை குடும்பத்தையும் கவனிப்பான், உணவும் கொடுப்பான், எல்லாம் செய்வோம். அப்படி ஒரு நிலைமையில் தான் எல்லாமே இருக்கும். அதனால் எல்லா துறையிலும் உங்களுக்கு அனுகூலமான காலம் இது. சிறப்பாக செய்வீங்க. சந்தோஷப்படி பூக்கள் வாசனையை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி எப்போதும் அமைதி ஆனந்தமாக இருப்பீங்க. கவலைகள்லாம் மறந்து போய் அருமையாக இருக்கும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம், சத்து விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். பந்துக்கள்லாம் உறவு மறந்து இனிமையாக இந்த கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுறாங்க எல்லாம் ஜாலியாக. அந்த மாதிரி அமைப்பு ஆனந்தமான குஷியை நல்லா அனுபவிப்பாங்க. அதே சமயத்தில் கடன் தொல்லையே இராது. கடன் தொல்லையே இராது. அதே மாதிரி ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வந்துகிட்டே இருக்கும். புதுசாக இண்டஸ்ட்ரி ஷேர் பண்ணிப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, முதலீடு பண்ணுவீங்க, வியாபாரம் எல்லாம் இருப்பீங்க. அடிஷனல் இன்கம் வருவாய் கூடையே பெருகிறதுக்கு உண்டான வழிகளை எல்லாருமே குடும்பத்தில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி ஒரு அமைப்பு இன்கம் வரக்கூடிய காலம் இந்த காலம். அந்த பொன்னான காலம். எல்லாத்திலும் நல்லா அனுபவிக்கலாம். வண்டி வசதி வாகனங்கள், போக்குவரத்து, சொத்து பத்து, வீடு வசதிகள் வாங்கிறதுக்கு உண்டான வழிகள் பறக்கும். அதனால் இளைஞர்களுக்கு எதிர்காலம் பிரைட்னஸ் இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிடும். இத்தனை வசதி அமைப்புகள் கொண்ட இந்த மாதத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு கொடி கட்டி பறப்பாங்கன்னு சொல்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை சொல்லிட்டு அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.